ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சம்பளம் குறைவாக இருந்தாலும் பணக்காரர்களின் இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமே நீங்கள் பணக்காரராகலாம். வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒவ்வொருவருமே பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். அதற்கு பணம் மிகவும் முக்கியம். இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக தினமும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் ஒரு புறம் காய்கறிகள், மளிகை சாமான்கள் போன்றவற்றின் விலைவாசிகள் அதிகரித்தவாறு இருக்கின்றன. ஆனால் வாங்கும் சம்பளத்தில் எந்தவித உயர்வும் ஏற்படுவதில்லை. இதன் காரணமாக நிறைய பேரால் பணத்தை சேமிக்க முடிவதில்லை. ஆனால் வாங்கும் சம்பளத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு பணத்தை செலவழித்தால் சேமிப்பை அதிகரிக்க முடியும். சேமிக்கும் பழக்கமானது மிகவும் நல்ல பழக்கம். இப்படி பணத்தை சேமித்து வைப்பதன் மூலம் அது ஒருவரின் எதிர்காலத்தையே பாதுகாக்கும். அதோடு பணத்தை சேமிப்பதன் மூலம் அவசர தேவையின் போது கடன் வாங்காமல் சமாளிக்கலாம். நிறைய சம்பளம் வாங்குபவர்களால் மட்டுமே தான் பணத்தை சேமிக்க முடியும் என்று பலருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குறைவாக சம்பளம் வாங்கினாலும் அதிக பணத்தை சேமிக்க சில வழிகள் உள்ளன. இந்த வழிகளை பல கோடீஸ்வரர்களும் பின்பற்றியுள்ளார்கள். இப்போது அந்த வழிகள் என்னென்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம். பணத்தை சேமிக்க வேண்டுமானால் ஒருவர் பட்ஜெட் போட்டு செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்படி பட்ஜெட் போடுவதன் மூலம் நமது தேவையில்லாத செலவுகள் நன்கு தெரியும். இதை கொண்டு அந்த தேவையற்ற செலவுகளை தவிர்த்து முக்கிய செலவுகளை மட்டுமே செய்யலாம். இதன் மூலம் தேவையற்ற செலவுகளுக்கு வீணடிக்கப்படும் பணத்தை சேமித்து வைக்க முடியும். தற்போது நிறைய பேருக்கு அக்கவுண்டில் சம்பளம் வருகிறது. இதனால் பலர் தங்களின் செலவுகளை அக்கவுண்ட் சம்மரியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று கையில் பணத்தை எடுக்காமல் அப்படியே செலவழிப்பார்கள். பின்பு அனைத்து செலவுகளுமே முடிந்து மாத இறுதியில் மீந்து போகும் பணத்தை அப்படியே சேமிப்பில் போடுகிறார்கள். ஆனால் இப்படியான பழக்கம் இருந்தால் சில சமயங்களில் அக்கவுண்டில் பணம் இருக்கும் வரை செலவு செய்ய நிறைய வாய்ப்புள்ளது. எனவே எப்போதுமே பணத்தை பட்ஜெட் போட்டு தேவையான பணத்தை மட்டுமே கையில் எடுத்து அதை வைத்துக்கொண்டு முடிந்தவரை சமாளிக்க முயற்சிக்க வேண்டும். மாத பட்ஜெட் தயாரிக்கும் போது எப்போது அவசர தேவைகளுக்காகவும் சிறிது பணத்தை ஒதுக்குங்கள். இப்படி ஒதுக்கும் பணத்தில் அவசரத்தை தவிர தேவையில்லாமல் கையை வைக்காதீர்கள். ஏனெனில் அவசர நிதியை ஒதுக்குவது என்பது மிகவும் முக்கியம். இப்படியான நிதி எதிர்பாராமல் வரும் செலவுகளை எளிதில் சமாளிக்க உதவி புரியும். முக்கியமாக குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அவசர கால நிதியை கட்டாயம் ஒதுக்க வேண்டும். அடுத்ததாக, உங்களுடைய சம்பள உயர்வு அல்லது போனஸ் பணத்தை தொடாதீர்கள். அதாவது உங்களின் வருமானத்தில் உயர்வு ஏற்பட்டாலோ அல்லது பணியிடத்தில் போனஸ் பணத்தை பெற்றாலோ உடனே அவற்றை செலவழிக்க திட்டம் தீட்டாமல் அவற்றை அப்படியே சேமித்து வையுங்கள். இப்படி செய்வதனால் உங்களின் இலக்குகளை எளிதில் அடையலாம். தேவையற்ற செலவுகளையுமே கட்டுப்படுத்தவும். பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தும் ஒவ்வொருவருமே கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஒன்று தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதுதான். இது கடினமான ஒன்றாக இருந்தாலும் இந்த பழக்கம் ஒருவரது நிதி நிலையை வலுவடைய உதவி புரியும். தேவையற்ற செலவுகள் என்றால் எது அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. அதிகம் வெளியே சாப்பிடுவது, தேவையில்லாமல் புதிய ஆடைகளை வாங்குவது, பிடித்த பொருட்கள் அல்லது தேவையில்லாத பொருட்களை பார்த்த உடனே வாங்கிவிடுவது, இது போன்றவை இதில் அடங்குங்க. அடுத்ததாக, பணத்தை அதிகம் சேமிக்க நினைப்பவர்கள் முதலில் சேமிப்புடன் அதை அதிகரிப்பதற்கான வழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதுமே உங்களின் வங்கி கணக்கில் அதிக பணத்தை வைத்திருக்காமல் FD, பங்குச்சந்தை போன்றவற்றிலும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடுகளை செய்யுங்கள். அதோடு தபால் நிலையங்களில் நல்ல வட்டியை தரும் பல சிறு சேமிப்பு திட்டங்களும் உள்ளன. அவற்றை விசாரித்தும் அவற்றில் முதலீடு செய்யலாம். அடுத்ததாக, சிறிய அளவு சேமிப்பில் தொடங்குங்கள். சிறு துளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கு ஏற்ப முதலில் சிறிய அளவில் பணத்தை சேமிக்க தொடங்குங்கள். உதாரணமாக, மாதம் 2000 மட்டும் சேமித்து வந்தால் ஒரு ஆண்டிற்கு 24,000 சேர்ந்திருக்கும். 4 ஆண்டுகளில் வட்டியுடன் சேர்த்து சுமார் 1,00,000க்கும் அதிகமாக பணம் சேர்ந்திருக்கும். இந்த பணம் அவசர காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.